நிச்சயமாக அரசியலிலும் கோலோச்ச வேண்டும். இன்னைக்கு எல்லா இடத்திலும் பெண்கள் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது அரசியலிலும் மிகப்பெரிய அளவில் பெண்களை ஊக்கப்படுத்தும் நம்மளுடைய கட்சிகளுக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அவையிலும் மேக்சிமம் லேடிஸ் இருக்காங்க. சோ அதை முதலமைச்சர் அவர்களுக்கு நிச்சயமாக இந்த நேரத்தில் பெண்கள் சார்பாக நான் நன்றி சொல்லும். இன்னும் இந்த விகிதாச்சாரம் அதிகமாக வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த வகை முதல்வர் அவர்கள் படித்த இந்த தனி தீர்மானம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம். இது தனி தீர்மானம் மட்டுமல்ல, ஒரு தனித்துவமான தீர்மானம். தனித்துவமான தீர்மானம் மட்டுமல்ல, ஒரு மகத்துவமான தீர்மானம். மகத்துவமான தீர்மானம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் உரிமைகளை, தென்னிந்தியாவுடைய உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய தீர்மானம். இந்த தீர்மானத்தை விடுதலை சிறுத்தைகள் வரவேற்கிறோம், பாராட்டு. ஒரு பாடல் மட்டும் பாடியிருக்கேன். புரட்சி தலைவர் நினைவாக வித் பர்மிஷன்ஸ். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். எங்கள் அண்ணன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவரை பற்றி புரட்சித் தலைவர் பாடினதுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே சொல்லிட்டு போயிட்டார் நினைக்கிறேன். அரசியல் காரணங்களுக்காக பரபரப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த தீர்மானத்தை இவ்வளவு அவசரமாக சட்டமன்றத்தில் அரசியல் தனி தீர்மானமாக கொண்டு வருகிறது என்று நாங்கள் கருதுகிறோம். இந்த சூழலில் மத்திய அரசு கொண்டு வரவுள்ள தொகுதி மறுவரையில் தமிழ்நாட்டிற்கு சாதகமா உள்ளதா பாதகமா உள்ளதா என்பது பற்றி எதுவுமே தெரியாத நிலையில் அரசியல் காரணங்களுக்காக தமிழக வெற்றி கழக அரசு கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கின்றது.